நாட்டு மக்களுக்கோர் நற்செய்தி. வரும் ஆவணி திங்கள் 6ஆம் நாள் நமது பச்சைத்தீவு நாட்டின் இளவரசர் ஜெகதல பிரதாபன் அவர்களுக்கும் மச்சத்தீவு நாட்டின் இளவரசி அழகு நாச்சியார் அவர்களுக்கும் வசந்த மண்டபத்தில் திருமணம் நடக்க இருப்பதால் மக்கள் அனைவரும் வந்து மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று மன்னர் உத்தரவு. ஜெகதல பிரதாபனுக்கு திருமணமா? நடக்க விட மாட்டாள் இந்த ஜெகன்மோகினி. வந்ததடி திருநாள் திருநாள், வாழ்வினிக்கும் பெருநாள் திருநாள். இளவரசன் கல்யாணம் இனி எங்கும் கொண்டாட்டம். ஊரெங்கும் ஊர்வலம், வீடெங்கும் பூக்கோலம். வந்ததடி திருநாள் திருநாள், வாழ்வினிக்கும் பெருநாள் திருநாள். ஈழவரை கொடி பறந்த சோழனிவன் பாட்டனடி. இவன் தான் இவனின் புகழ்தான் சாயாதடி மண்ணேரே. குடிசையிலே குடியிருக்கும் மக்களிவன் பஞ்சமடி. ஒரு நாள் முழுதும் அருமை பெருமை தீராது நாம் சொன்னாலே. எதிரிகள் கலங்கிட முடிப்பார் இங்கு இவனுக்கு இணை சொல்லையா. தென்மொழிகை தென்றல் என்று பொங்கி வரும் திங்கள் என்று வாழ இந்த தம்பதிகள் தான். வந்ததடி திருநாள் திருநாள், வாழ்வினிக்கும் பெருநாள் திருநாள். வந்ததடி திருநாள் திருநாள், வாழ்வினிக்கும் பெருநாள் திருநாள். சுவாமி,
பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டீர்கள். இவ்வளவு சக்தி உள்ள தாங்கள் யார்? சிவன் மலையில் தவம் புரியும் சித்தன் நான். இளவரசர் திருமணத்திற்கு இடைஞ்சல் வரப்போவது என் சிந்தைக்கு எட்டியது. அதற்காகவே வந்தேன், தடுத்தேன். சுவாமி, இந்த அசுர சக்தி யார்? எங்கள் அருமை மகனின் திருமணத்தை நிறுத்த வந்த காரணம் என்ன? ஓம் சாந்தி. வழக்கை விவாதிக்க இது நேரமில்லை. தீர்ப்பை என்னிடம் விட்டு விடுங்கள். இந்த தீய சக்தியை நானே தீர்த்து கட்டி விடுகிறேன். அப்படியானால் தாங்களே பாதுகாப்பாக இருந்து நின்று போன என் மகன் திருமணத்தை நடத்தி தாருங்கள் சுவாமி. அது எப்படி முடியும்? நடந்த அவசகுணத்தால் சுப முகூர்த்த நேரம் கடந்து போய்விட்டது. அப்படித்தானே? ஆமா ஆமாம், மாங்கல்யம் கூட கை தவறி விட்டது. மற்றொரு முகூர்த்தம் பார்த்துதான் திருமணத்தை நடத்த வேண்டும். இந்த சித்தர் வேடத்தை அரண்மனையில் உள்ளவர்கள் உண்மை என்று நம்பிவிட்டார்கள். பித்தர்கள். ஏன் இந்த சித்தர் வேடம்? எதற்கு அந்த ஆவியை கமண்டலத்தில் அடைத்தேன்? எதற்கு அந்த திருமணத்தை தள்ளி வைத்தேன்? ஜெய் ஜுவாலாமுகி. ஓ ஐம் ரீம் க்ளீம் க்ரீம். ஜெய் ஜுவாலாமுகி. வசி வசி ஸ்வாஹா. ஜெய் ஜுவாலாமுகி. தேவி ஜுவாலாமுகி, 107 நாட்கள் மிருக பலி கொடுத்து உன் ரத்த பசியை தீர்த்து வைத்தேன். இதோ 108வது நாள் என்னையே நரபலி தந்து விட்டேன். இன்னும் ஏன் இந்த மௌனம்? என் முன்னே வா, நான் கேட்கும் வரத்தை தா. மகனே, உன் ரத்த பலியால் என் சித்தம் குளிர்ந்தது. என்ன வரம் வேண்டும் கேள். சர்வேஸ்வரனுக்கு சமமான சக்திகள் அனைத்தும் எனக்கு வேண்டும். இந்த பூ உலகம் முழுவதும் என் உள்ளங்கைக்குள் அடங்க வேண்டும். அதற்கு நாகஜோதி எனக்கு வேண்டும். நாகஜோதியை அடைய நினைப்பது வரமல்ல மகனே, சாபம். அதை அடைய துடித்தவர் மாண்டது வரலாறு. அதை தேடிச் சென்றவர்கள் மீண்டது கிடையாது. வெளிச்சத்திற்கு விளக்கு போதும் என்று நினைப்பவன் அல்ல நான். அந்த சூரியனையே கையில் வைத்து சொக்கட்டானாட துடிப்பவன் நானா? மாதா, உன் ஆசி இருக்கும் பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது. உடனே கூறு, அந்த நாகஜோதி எங்கே? சொல்கிறேன். இந்த சீமைக்கே அருள் பாலிக்கும் சீமை தேவியின் நெற்றி பொட்டாக இருக்கிறது அந்த நாகஜோதி. தாயே, அந்த சீமதேவியின் கோவில் எங்கே இருக்கிறது? சங்கு தீவில் இருக்கிறது. நாகஜோதி, இந்த அபூர்வ மாணிக்கத்தை நான் அடைந்து விட்டால் நானே கடவுள். கண்ணுக்கு எட்டிய நாகஜோதி என் கைக்கு எட்டவில்லையே. சிஷ்யா, நாகஜோதியை எப்படி எடுப்பது? அதற்கான ரகசியம் ஒரு செப்பு பட்டயத்தில் இருக்கிறது. அந்த பட்டயம் கடலுக்குள் தெய்வ சித்திக்குள் வைக்கப்பட்டு
கடல் தேவதைகளால் காவல் காக்கப்படுகிறது. வரும் அஷ்டமி திதியில் சூரிய கிரகணம் நிகழப் போகிறது. அன்று சீமை தேவி சக்தி இழந்து மௌன தேவியாக மாறிவிடுவாள். மேலும் அதே நாளில் இந்த முத்துக்காடு கிராமத்தில் இருக்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவம் நிகழப் போகிறது. அந்த சம்பவம் உங்களுக்கு சாதகமாகும். மந்திர ஏட்டை எடுப்பது சாத்தியமாகும். அதுவரை காத்திருங்கள் குருதேவா. மோகினி, முத்து கிடைத்ததாமா? வெறும் முத்து மட்டும் இல்லம்மா, ஒரு விசேஷமான முத்தும் கிடைச்சிருக்கு. இத பாத்தியா? இது ராஜமுத்திரி. இது சாதாரணமா யார் கண்ணுக்குமே தெரியாது. உனக்கு கைக்கே கிடைத்திருக்கிறது. யோகக்காரிடி நீ. இந்த முத்து அவ்வளவு அதிர்ஷ்டமானதா? இன்னே இது ஒரு கன்னி பெண்ணுக்கு கிடைத்தால் அவள் மகாராணி. நீ வேண்டுமானால் பார், கூடிய சீக்கிரமே ஒரு ராஜா வந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்ள போகிறான்.